Good morning, students. Welcome to Blue Star Higher Secondary School online classes for 11th computer application. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா chapter 15 control structures in JavaScript. ப்ரீவியஸ் சாப்டர்ல நம்ம என்ன பார்த்தோம்னா ஜாவாஸ்கிரிப்ட் பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன், அதுக்கப்புறம் அதுல இருக்க வேரியபிள்ஸ், கான்ஸ்டன்ட், ஆப்ரேட்டர்ஸ் அதோட பேசிக் திங்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் சாப்டர்ல பார்த்தோம். இந்த சாப்டர்ல கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் அதாவது ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்க கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுதுல, அது எந்த ஆர்டர்ல எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்றத. இப்ப கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்னா இப்ப ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆயிடுச்சுன்னா அடுத்தது வேற ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டோ இல்ல வேற ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ ரன் ஆகணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கண்டிஷன் கொடுப்பாங்க. அந்த கண்டிஷன் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி கண்ட்ரோலை ரெண்டு டைப்பா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரான்ச்சிங், இன்னொன்னு வந்து லூப்பிங். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும். பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு கண்ட்ரோலை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இஃப், இஃப் எல்ஸ், எல்ஸ் இஃப், ஸ்விட்ச் இந்த நாலும் வந்து பாத்தீங்கன்னா பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இஃப்பும் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டும் பார்ப்போம். அதனுடைய சின்டாக்ஸ்னா கிராமர் சொல்லுவாங்க. இஃப் கண்டிஷனு ட்ரூ பிளாக்கு, ஓகேங்களா? அதுக்கு அவ்வளவுதான் இஃப் பொறுத்தளவு. அது ஃபால்ஸ் பிளாக் வந்து அதுக்கு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ்ல ஜாவாஸ்கிரிப்ட் ஏஜ் ப்ராம்ப்ட் டயலாக் பாக்ஸ் யூஸ் பண்ணி ஏஜ் வந்து வாங்கிக்கிறோம். அவங்க வந்து ஏஜ் வந்து லெஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 16க்கு மேல இருக்குது அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் டு vote அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து டைப் ஆகணும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா அதுக்கு வந்து கிடையாது. இது வந்து வெறும் ட்ரூ கண்டிஷன் மட்டும் தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா அதுக்கு அவுட்புட் பாருங்க. இது போல ஏஜ் என்டர் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இஃப் அண்ட் இஃப் எல்ஸ். இஃப் பார்த்தோம்ல அதுல எல்ஸ், அதாவது ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஏஜ் இஸ் கிரேட்டர் than equal to 18 you are eligible to get driving license, otherwise you are not getting driving license. இது போல வந்து வரது. இதுக்கு அவுட்புட் இங்க பாருங்க. எல்லா அவுட்புட்டும் 35 you are eligible to get driving license. அதுவே வந்து பாத்தீங்கன்னா 15 you are not eligible to get driving license. டூ டைப் ஆஃப் அவுட்புட் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும் இஃப் எல்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட். இப்ப மார்க் வந்து 90க்கு மேல இருந்துச்சுன்னா யுவர் கிரேட் இஸ் அவுட்ஸ்டாண்டிங்னு பிரிண்ட் பண்ணணும். அதுவே அப்படி 90க்கு மேல இல்ல, 90க்கும் 70க்கும் நடுவுல இருந்துச்சுன்னா எக்ஸலண்ட் பிரிண்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா 70க்கு கம்மியாகவும் 50க்கு அபோவாவும் இருந்துச்சுன்னா குட், 50ஆவும் 40க்கு அபோவாவும் இருந்துச்சுன்னா சாட்டிஸ்ஃபை, இப்படி பிரிண்ட் பண்ணணும். இது இல்லைன்னா அது, இது இல்லைன்னா அது அப்படின்றதுனால எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா? லாஸ்டா அது எதுவுமே இந்த மார்க் 40க்கும் கம்மியா இருந்துச்சுன்னா your grade is poor and you have to reappear exam, இப்படி வந்து பிரிண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் your grade is excellent 72 கொடுத்ததுக்கு 32 கொடுத்தா your grade is poor and you have to reappear exam அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்கு அவுட்புட். இது போல வந்து அவுட்புட் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட். ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்டோடைய சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா கேஸ் லேபிள்னு சொல்லுவாங்க. கேஸ் லேபிள் 1 ஸ்டேட்மெண்ட் 1 பிரேக், அதுக்கப்புறம் கேஸ் 2 கேஸ் 3, அது போல வந்து லாஸ்டா டிஃபால்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். ஓகேங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா ஸ்விட்ச் கேஸ்ல ஸ்விட்ச் கிரேட், ஓகேங்களா? கிரேடு கொடுத்துட்டு கேஸ் 1 யுவர் கிரேட் இஸ் அவுட்ஸ்டாண்டிங். எப்போ அவுட்ஸ்டாண்டிங்னா இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரேட் 1க்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்க்கு, கிரேட் 2க்கு, கிரேட் 3க்கு கொடுத்துட்டாங்க, கிரேட் 4, கிரேட் 5. இப்ப கிரேட் 4 வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா கேஸ் 4 என்னது சாட்டிஸ்ஃபேக்டரி. கிரேட் 4 என்னது if mark is greater than 40 less than or equal to 50. so இது போல வந்து அந்த if else ஸ்டேட்மெண்ட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸ்க்குள்ள கொடுத்து அந்த இதை வந்து பிரிண்ட் பண்றாங்க. இதுக்கு அவுட்புட் இங்க வந்து பாருங்க 98 கொடுத்தா your grade is outstanding அப்படின்னு கொடுக்குதா. இதை வந்து நம்ம ஒரு சின்ன ப்ரோக்ராம்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துடும். பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் இஃப் ப்ரோக்ராம் பார்ப்போம். ஓகேங்களா? இல்ல இஃப் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிங் ப்ரோக்ராம் வந்து எடுத்துக்கிறோம். இந்த ஓட்டிங் ப்ரோக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா வேற ஏஜ் வந்து நம்ம என்டர் பண்ணிட்டு அது லெஸ் தெனா இருந்தா இது டிஃபால்ட்டா வெளியில ஆயிடும். அதுவே வந்து 16 above வந்தா எலிஜிபிள் டு ஓட்டுன்னு வரும். ஓகேங்களா? இதை வந்து ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி பார்ப்போம்.
இப்போ பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் ஏஜ்னு கேட்குது. நம்ம பார்த்தோம்ல ப்ராம்ப்ட் டயலாக் பாக்ஸ், அந்த ப்ராம்ப்ட் டயலாக் பாக்ஸ் தான் இது. லாஸ்ட் கிளாஸ்ல லாஸ்ட் சாப்டர்ல பார்த்தோம்ல அது. ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து ஒரு ஏஜ் வந்து என்ட்ரு பண்றேன். என்ட்ரு பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்ததும் யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட். மறுபடியும் ஓகே கொடுத்துட்டு இந்த பேஜை விட்டு வெளியில வந்துடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீதி எல்சி ஸ்பெசிஃபிக் ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்குல்ல, இதை நீங்க வந்து ரன் பண்ணி பாருங்க எப்படி ரன் ஆகுது. உங்களுக்கு சாம்பிள் கோடிங் வந்து ஒன்று எப்படி ரன் பண்றதுன்னு நான் காமிச்சிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சிங் பார்த்து முடிச்சிட்டாச்சு. இப்போ லூப்பிங் பார்க்க போறோம். லூப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ். அதாவது அந்த லூப் வந்து செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். அந்த இது கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகுற வரையும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்பு, வைல் லூப்பு, டூ வைல் லூப்பு 3 லூப் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் லூப்ல வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலைசேஷன் கண்டிஷன், இன்க்ரிமெண்ட். இனிஷியலைசேஷன்னா இன்ட் ஐ ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் இப்ப நம்ம பார்த்தோம்ல ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் வந்து ஐ பிளஸ் பிளஸ், அதுக்கப்புறம் நம்ம ரிமைனிங் என்ன கொடுக்குறோமோ. எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ல பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் டேபிள் யூ வாண்ட். நம்ம என்ன டேபிள், இது வந்து மல்டிப்ளிகேஷன் டேபிள் ப்ரோக்ராம். ஸோ இப்போ நான் 5 டேபிள் கேட்டேன்னா 5 கொடுத்துடும். ஓகேங்களா? இப்போ 5 டேபிள வந்து இது வந்து ரன் பண்ணும். ஓகேங்களா? 5 டேபிள் எப்படி 10 வரையும் ரன் பண்ணும். நம்பர் 2 இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆயிடும், செகண்ட் டைம், தேர்ட் டைம், இப்போ 5 டைம்ஸ் வந்து அது ரன் ஆகிட்டே இருக்கும். அந்த டேபிள் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 3 டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3 டேபிள் வந்து இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட். லூப்பிங்ல 2 இருக்கு, பிரேக், கண்டினியூ. ஓகேங்களா? பிரேக் ஸ்டேட்மெண்ட் எப்படின்னா இப்போ நம்பர் 2ல ஈக்குவல் டு 5 வந்துச்சுன்னா அதோட அதை ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்னு. ஓகேங்களா? இங்க வந்து 10 வரலையும் நம்ம கண்டிஷன் செக் பண்றோம். பட் ஆனா 5 வரக்குள்ளேயே வந்து பிரேக் ஆகணும்னு ஒரு கண்டிஷன் கொடுக்கறதுனால இங்க அவுட்புட்ல பாருங்க 1 2 3 4 வரையும் பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் 5th டைம் போயிட்டு வரக்குள்ள பிரேக் ஆயிடுது. நெக்ஸ்ட் கண்டினியூ வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா 5ல வந்து பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆகுதுல்ல, அப்ப வந்து கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா 5 விட்டுட்டு ரிமைனிங் மறுபடியும் போயிட்டு 10 வரையும் 5 மட்டும் விட்டுட்டு 6 7 8 9 10 வரையும் கண்டினியூ ஆகுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வைல் லூப் வந்து பாத்தீங்கன்னா வைல் கண்டிஷன் பாடி ஆஃப் த லூப். இதுல வந்து பாத்தீங்கன்னா வைல் கண்டிஷன்ல இங்க பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் கொடுத்துட்டோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா வைல் நம்பர் 2 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்துட்டு அதை பிரிண்ட் பண்ணுது. 5 வரலையும் பிரிண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் 1 பிரிண்ட் ஆகுது, 0 வந்து பிரிண்ட் ஆகுது. ஏன்னா நம்பர் வந்து 0 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 பார்க்குது, லெஸ். ஸோ 0 பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 1 வரும், 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 பார்க்கும். அதுக்கப்புறம் 1 பிரிண்ட் ஆகும். இதே மாதிரி பிரிண்ட் ஆகல 4 வரலையும் வந்து நமக்கு வேல்யூ பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டூ வைல். இப்போ வைல் எப்படி வந்து கண்டிஷன் முன்னாடி மேலேயே செக் பண்ணிச்சோ, ஆனா இந்த டூ வைல்ல வந்து என்னன்னா லாஸ்டா செக் பண்ணும். அதனாலதான் வைலும் ஃபாரும் பாத்தீங்கன்னா என்ட்ரி செக் லூப்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டார்டிங்லயே வந்து கண்டிஷன் செக் பண்ணிட்டு தான் ரன் ஆகும். ஆனா டூ வைல் வந்து பாத்தீங்கன்னா ரன் ஆயிடுது, அதுக்கப்புறம் வந்து கண்டிஷன் செக் பண்ணும். ஓகேங்களா? இல்ல 2 இன்க்ரிமெண்ட் பண்றாங்க 0 2 4 6 8. ஏன்னா இங்க பாருங்க நம்பர் 2 + 2 இப்ப ரன் ஆகுள்ள ஃபர்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆயிட்டு வந்து ரன் ஆகுது. ஓகேங்களா? இத வந்து நம்ம ஒரு கோடிங்ல பார்ப்போம். மல்டிப்ளிகேஷன் ப்ரோக்ராம் நம்ம பார்த்தோம்ல ஃபார் லூப் யூஸ் பண்ணி, அந்த ஃபார் லூப் பாருங்க. ஃபார் வேரியபிள் நம்பர் 2 = 0. இதை வந்து நம்ம இப்ப ரன் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ப்ளீஸ் என்டர் டேபிள் யூ வாண்ட். நான் வந்து 9 டேபிள் கொடுக்குறேன். ஓகேங்களா? 9 டேபிள் வந்து இங்க ரன் ஆயிடுச்சு பாருங்க. 9 is 9 2 9 is 18 3 9 is 27. இங்க பாருங்க 10 வேல்யூ வந்து என்டர் ஆயிடுச்சு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட். அதாவது கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். ஒன்னு வந்து லூப்பிங், இன்னொன்னு பிரான்ச்சிங். பிரான்ச்சிங்ல வந்து பாத்தீங்கன்னா இஃப் எல்ஸ் இஃப் லேடர்னு சொல்லுவாங்க, அதை பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் வந்தோம். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ல ஃபார் லூப், வைல் லூப், டூ வைல் லூப். அதுல ஃபார் லூப் ப்ரோக்ராம் வந்து இப்ப ரன் பண்ணி காமிச்சா. அதுக்கப்புறம் அதுலயே வந்து கண்டினியூ, பிரேக்னு 2 ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். பிரான்ச்சிங்ல ஸ்விட்ச் கேஸ் பார்த்தோம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் நான் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு கோடிங்கை வந்து ரன் பண்ணி காமிச்சேன். இதில் ஃபார் லூப்க்கு ஒரு கோடிங் வந்து ரன் பண்ணி காமிச்சேன். மீதி இருக்க கோடிங்ஸை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நோட் பேடில் அதை டைப் பண்ணி அதை வந்து ரன் பண்ணி பாருங்க. ஏன்னா நீங்கள் ரன் பண்ணாதான் உங்களுக்கு இன்னும் வந்து புரியும் எப்படி வந்து ரன் ஆகுதுன்னு. ஓகேங்களா? இதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் 15 வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? தேங்க்யூ.